உலகத்துல வந்து எல்லா நபிமார்களுடைய தாவத்தும் மாலக்கும் இலாஹின் கைரும் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். உலகத்துல வந்து எல்லா நபிமார்களுடைய அழைப்பும் மக்களே அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க. இதுதான் உலகத்துல வந்து எல்லா நபிமார்களுடைய ரசூல்மாருடைய 24 மணித்தியால பேச்சா இருந்துச்சு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நம்ம மனிதர்களையும் ஜின்களையும் இபாதத் செய்யறதுக்கு அல்லாம வேற எதுக்கு நாங்க இந்த உலகத்தை படைக்கல. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களோட உடம்புல இருந்து இந்த உலகத்துல இருந்து எந்த அளவுக்கு இபாதத்து வானலோகத்தை போய் சேருமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இந்த உலகத்துக்கு இறங்கி. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள. மன் ஆமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ரெண்டாவது ஒரு கருத்து இல்ல குர்ஆன்ல. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரு சாலிஹான அமல் செய்வாங்களோ ஈமான் போட்ட நிலைமையில நாங்க அவங்கள சத்தியமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைப்போம். குர்ஆன் சொல்லிடுச்சு. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைன்ற மேல நல்லா நிறையா இருக்கு. நல்ல உருவாசலோட, நல்ல காணி பூமிகளோட, இங்க எல்லா பேங்க்ல அக்கௌண்ட் திறந்து பெரிய பெரிய சேவிங் செஞ்சு இதெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலகத்தை வருஷம் வருஷம் மனநோயாளிகள் கூடிக்கொண்டு தான் போகும். வருஷம் வருஷம் தற்கொலை கூடிக்கொண்டு தான் போகும். 2024 25 கூட தற்கொலை கூட, மனநோயாளிகள் கூட, குடும்ப பிரச்சனை கூட, கடனாளிகள் கூட. ஆனா நானும் நீங்களும் உலகம் டெவலப் ஆகுது பேசி கொண்டிருக்கிறோம். இது எங்கட மடத்தனம். இந்த குர்ஆன் சொல்லிருச்சு, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய ஞாபகத்துல இருந்து வேற சிந்தனை பக்கம் போறாங்களோ, எங்களோட புத்திமதிகளை கேட்டு நடக்கலையோ, நாங்க அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டோம். இது குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லி முடிஞ்சுக்கிறாங்க. நானும் நீங்கள் இந்த 2024ல எங்களுடைய இபாதத்துகளை கூட்டிக் கொள்ளலையா, குர்ஆனோட தொடர்பாக இல்லையா, திக்ரோட தொடர்பாக இல்லையா, மஸ்ஜிதோட தொடர்பாக இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். 2025 விட 26 மோசமானது. 2025 விட 26ல மனநோயாளிகள் கூட தான், தற்கொலை கூட தான், குடும்ப பிரச்சனை கூட தான். இதனால எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 20 30 40 வருஷத்துக்கு முன்னால நாங்க எங்க நாட்டில எங்க பரக்கத்துகளை பார்த்தோமா இல்லையா? எல்லா இடத்துலயும் தஸ்பீஹ், திக்ர், ஸலவாத், துஆ, பாங்கு சொன்னா ஒரு பயம். அருமைநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னா எல்லாரும் ஸலவாத் சொல்லுவாங்க. அந்த பரக்கத்தை நாம பார்த்தோம். 10 புள்ள 15 புள்ள இந்த வயசாளிகளும் சவுதிக்கு போவோம் இல்லை, துபாய் போவோம் இல்லை, கட்டார் போவோம் இல்லை. 10 பேரை கடன் இல்லாம வசதியா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. இப்ப 2 புள்ள, உம்மா ஒரு நாட்டுல, வாப்பா ஒரு நாட்டுல, 2 பிள்ளைங்க 2 நாட்டுல, கல்யாணம் முடியவும் இல்லை, ஊட்ட கெட்டவும் இல்லை, கடனை கொடுக்கவும் இல்லை, பிரச்சனை முடியவும் இல்லை. நம்ம உலகத்தை பார்த்து கொண்டு தான் நினைக்கிறோம். ஏன்னா வேற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பள்ளியெல்லாம் பெருசு பெருசாகி மாஷா அல்லாஹ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு செலவழிக்கப்படுது மஸ்ஜிதுகள். ஆனா இன்னைக்கு இபாதத் செய்யற மக்கள் குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, லா அக்முல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ். எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொல்றது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஒரு அல்லாஹு அக்பர் சொல்றது, ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது, இந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த உலகத்துல எத்தனை வஸ்துக்கள்ல படுகுதோ அத்தனை வஸ்துக்கள் கிடைக்கிறத விட எனக்கு விருப்பமானது. சும்மா சொல்லுவாங்க, நீங்க வெள்ளன காட்டுல சூரியன் வந்ததோட சும்மா போய் பாருங்க, இந்த மடவலையிலே இந்த வெளிச்சம் எத்தனை சொத்துல படுவது, எத்தனை பில்டிங்கோல படுவது, எத்தனை காணி பூமியில படுவது, இதெல்லாம் எனக்கு சொந்தமாக எப்படி. இதை விட விருப்பம் எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலிருந்து சொல்றதுக்கும் வெட்கம். இந்த தொழுகைக்கு பின்னால சொல்ற 33 சுப்ஹானல்லாஹ் தவிர வேற எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ்வே இல்லை. அதுவும் சிலவங்களுக்கு இல்லை. சியர் ஆலாமின் நுபலால வருவது, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அதே சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிடுவாங்க. ஒருத்தர் கேட்டாரு, கம் துஸப்பி, ஒரு நாள் எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க? அபூ தர்தா ரலியல்லாஹு எத்தனை சொல்லிருப்பாங்க? 100,000 மர்ரா, 1,00,000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. சும்மா விஷயம். இந்த உடம்ப நீங்க இபாதத்தோட பழகி பாருங்க சீதர்கள், எங்களோட வாழ்க்கையில கிடைக்கிற பரக்கத்துகள் ரஹ்மத்துகள் பாருங்க. நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. இது குர்ஆன் சொல்லிக்கிற வாக்குறுதி தானே, பொய்யாவாதே.
من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه. இது குர்ஆனுடைய வாக்கு சீரேவிகள். ஆண்களோ பெண்களோ சாலிஹான அமல் செஞ்சீங்கன்னா நாங்க நிம்மதியா வாழ வைப்போம். இந்த ரமலான்ல இருக்கே இந்த 30 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடம்ப இபாதத்துல கஷ்டப்படுத்தி சஹாபாக்களுக்கு பழக்கினாங்க. அந்த 11 மாசத்துக்கு இபாதத் செய்ய நபி அலைஹிஸ்ஸலாம் வளமையான ஓதலை நான் சொல்றேன். என்ன குர்ஆன் எவ்வளவு தொடர்பு, நான் குர்ஆனோட எவ்வளவு தொடர்பு, ரமலான் இல்லாத மாதத்துல குர்ஆனோட நாங்க எவ்வளவு தொடர்பு. குர்ஆன் என்றது வேற அல்லாஹ்வின் நிலவியார்களே எங்களுடைய நன்மையுடைய பண்புடைய நிரப்ப மட்டும் இல்லை. அருமை சஹாபாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவால எவ்வளவு சாதிச்சாங்க. நம்மளுக்கு ஒரு சும்மா சம்பவம் பண்ணி சொல்றேன். புகாரி ஷரீஃப்ல வருது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் இருந்துச்சு. மக்கால ஒரு பஜார் இருந்துச்சு. ருகாதன்னு சொல்றாங்க. அந்த பஜார் ருகாத். இந்த காலத்துல வியாபாரிகள் எல்லாம் வந்து பல ஊர்களில் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த காலத்துல எல்லாரும் நல்லா கவிதை படிப்பாங்க. கவிஞர்கள் எல்லாம் அங்க வந்து ஒருத்தருடைய கவிதையை சொல்லி போட்டி போட்டு கொள்வாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு முன்னாலே எழுப்பி அந்த பஜாருக்கு போறாங்க. சில சஹாபாக்களோட இத்தலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في نفر من اصحابه قاصدين الى سوق وقال என்ற பஜாருக்கு சுபஹுக்கு முன்னாலே சில சஹாபாக்கள் எழுப்பாட்டிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதுக்கு அங்க வந்திருக்கிற வியாபாரிகளுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லணும். புகாரில வர ஹதீஸ் கவனமா கேளுங்க. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியாக மாறதுக்கு முன்னால் இந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்களே, ஷைத்தான்கள் கீழ் வானத்துக்கு போயிட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்ட கலாக்கதிர்ல முடிவு செஞ்சதை மலக்குமார்கள் பேசி விடுவாங்க. இன்னைக்கு ஒரு முக்தா போவாங்க, இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, இன்னைக்கு ஒரு பிள்ளை கிடைக்குமா, இன்னைக்கு அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமான்னு மலக்குமார் பேசி விடுவாங்க. இதை இந்த ஷைத்தான்கள் ஒட்டி கேட்டு வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யஸ்தரிகூன ஸம்அ, ஒட்டி கேட்டு வருவாங்க. அதுதான் இந்த சூரியக்காரன் சாஸ்திரக்காரன் வந்து ஷைத்தான்கள் சொல்லுவாங்க. அவ 1000 பொய்ய சொல்லி 1000 பொய்ய சொல்லுவான், ஒன்று சரியாகும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஒன்று சரியாகும். இது ஷைத்தான்கள் அந்த சூரியக்காரன் சாஸ்திரக்காரனுக்கு சொல்றது, மலக்குமார்கள் பேசுறத கேட்டு வரும். ஒரு முறை இந்த ஷைத்தான்கள் அப்படி போகுது வானலோகத்துக்கு. குர்ஆனை பரக்கத்தை பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க போனை கொடுக்குற நேரத்தை குர்ஆனை கொடுத்தீங்கன்னா சும்மா யோசிப்பாரு. அடுத்த வருஷமா போன் எடுத்து பாருங்க. எனக்கு தெரியாம 6 ஹவர் போனை கொடுத்தீங்கன்னாப்பா, எனக்கு தெரியாம வாட்ஸ்அப்புக்கு 2 ஹவர், யூடியூபுக்கு 3 ஹவர், ஃபேஸ்புக்கு 4 ஹவர். எனக்கு ஒரு வாபனியை முடிச்சு 4 ஹவர் என் மகன் ஒவ்வொரு நாளும் 12 ஹவர் போனை கொடுக்குறாங்க. 12 ஹவர் அப்படி எத்தனை பேர் இந்த சபையை கேட்கிற குர்ஆன் ஓத டைம் இல்லை. 3 சூரா ஓதினா ஒரு குர்ஆன் ஓதின நன்மை. இந்த ஷைத்தான்கள் வானலோகத்துக்கு போகுது. அன்றைக்கு வைத்து மலக்குமார்கள் பேசுறதை கேட்ட மலக்குமார்கள் பேசுறத ஷைத்தான்கள் கேட்கறதில்லை. பலமையா கேட்கறது இல்லை, கேட்கறதில்லை. அது மட்டும் இல்ல, மலக்குமார்கள் நெருப்பு கம்புகள் எடுத்து ஷைத்தான்கள் அடிச்சு வரட்டினாங்க. வித்தியாசமான நிகழ்ச்சி. இந்த ஷைத்தான்கள் கீழே வந்து அவனோட தலைவர் இப்லீஸ் ஷைத்தான்கிட்ட சொல்றான், வானங்கள் ஒரு நாளும் இல்லாம வானத்துக்கு போனோம், மலக்குமார்கள் பேசுறத கேட்டோம், கேட்கல, எங்களுக்கு நெருப்பால் அடி வேற விழுந்துச்சு. பெரிய ஷைத்தான்கள் சொன்னாங்க, உலகத்தில் என்னமோ பயங்கரம் நடக்குது. சீதேவிகள் பூமியிலிருந்து வானம் எவ்வளவு தூரம்? முஸ்லிம் ஹாக்கிம்ல வருது 500 வருஷம் நடக்கிற தூரம். இது வானத்துக்கு 500 வருஷம் போற தூரம். முதல் வானத்துக்கு 2வது வானத்துக்கு 500 வருஷம். 500 வருஷம் தூரத்துல சக்தியை பாருங்க, வரகத்தை பாருங்க. பெரிய ஷைத்தான்கள் சொல்றாங்க, உலகத்துல என்னவோ பயங்கரம் ஒன்று நடக்குது. இல்லாட்டி ஒரு நாள் இவ்வளவு காலம் இப்படி நடக்குது இல்லை, நாங்க எவ்வளவு காலமா போறோம் வானத்துக்கு, எவ்வளவு காலம் மலக்குமான பேச கேட்கிறோம், இப்படி நடந்தே இல்லை எங்களுக்கு. உலகத்துல எல்லா இடத்துக்கும் வைத்து பாருங்க என்ன நடக்குது. எல்லாம் ஷைத்தான்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு வினாடியில எங்க பேசிடுவாங்க. இப்ப முதல் உலகத்துக்கு ஷைத்தான்கள் பரவி தேடுறாங்க என்ன நடக்குது உலகத்துல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய நேரமாவது மக்கால இடம் ஒட்டிங்கி திஹாமா என்ற இடம். அந்த இடத்துல சஹாபாக்கள் வச்சுக்கொண்டு சுபஹ் தொழி சோடிக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழி சோடிக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஷைத்தான்கள் கூட்டம் வருவது, ஷைத்தான்கள் கூட்டம் வருவது. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்காங்க சுபஹுடைய தொழுகை.
அந்த ஷைத்தான்கள் சொன்னாங்க ஹாதல் லதி ஹால பைனனா வ பைன கபரி ஸமா. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற குர்ஆனால எங்களுக்கு வானத்துல பிரச்சனை நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். எங்க ஓதுறாங்க, எங்க நடக்குது? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல 5 பேர் 6 பேர் இருந்தா அந்த 5 6 பேர் மூணுல ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதினா எங்க வீட்டுல பலாய் முசீபத் இக்கிமா சீரேரி. வானத்திலே 500 வருஷம் நடக்கிற தூரத்துக்காகவே ஷைத்தானுக்கு ஈகோ உடையலாடி குர்ஆன். சும்மா யோசிச்சு பாருங்க. ஷைத்தான்கள் இந்த குர்ஆனை கேட்டுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனால எங்களுக்கு வானத்தை அடிக்கடிச்சு மலக்குமார்கள் பேசுறது கேட்கல அப்படியே வைத்துட்டாங்க. எப்படி வைத்தாங்க? இது நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுது முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஜின் இறக்கினான். குல் வலிய இலைய அன்ன உஸ்தமஅ நஃபரு மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி வ லன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. யா ரசூலல்லாஹ், உங்களோட சஹாபாக்களுக்கு சொல்லுங்க, இவ்வளவு நேரம் ஜின்கள் ஷைத்தான்கள் இந்த குர்ஆனை கேட்டு போனேன், அவங்களுக்கு விளங்கல, இது சொல்லுங்க அவங்களுக்கு. என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நம்ம ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் உண்மைன்னு நாங்க ஈமான் கொண்டோம். மத்த ஷைத்தான்கள் எல்லாம் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டு போனாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய பரக்கத், ஒவ்வொரு திக்ருடைய பரக்கத் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில. அத பழக்கத்தை இந்த ரமலான். நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் வலமையா சும்மா குர்ஆன் ஓதுற சூறாக்கள் வரும். சூரத்து சஜதா ஓதுவாங்க, சூரத்துல் முல்க் ஓதுவாங்க, சூரத்து பனி இஸ்ராயில் ஓதுவாங்க, சூரத்து ஜுமர் ஓதுவாங்க, சூரத்துல் அலா, சூரத்து ஸஃப், சூரத்துல் ஜும்ஆ, சூரத்து தகாபுன், சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் ஹதீஸ். 10 சூறா ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுற மாதிரி போற ஓதுற. இந்த 10 சூறா கிட்டத்தட்ட 40 பக்கம், 360 ஆயத், 40 பக்கம், 2 ஜுஸு. இதெல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாம் வலமையா சும்மா ஓதுற சூறா. இதெல்லாம் தொழுகைகள் எவ்வளவு ஓதுவாங்க. ஹஜ்ரத் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட தபகாத்துல் குப்ரா என்ற கிதாபில் சொல்றாங்க, ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரவு நேரத்துல வராங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல பிடிச்சு பார்க்கறப்ப கொதிக்குது, அப்படியே காய்ச்சல். வெச்ச கையை அப்படி எடுத்துறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய காய்ச்சல் உங்களுக்கு இப்படி பயங்கரமான சூடாகி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ உமரே, சரியான காய்ச்சல். இப்பதான் குர்ஆன்ல 70 சூறாக்கள் ஓதிட்டு வராங்க. இதோட காய்ச்சலோட அந்த 70 சூறாலையும் சபுல் திவால் என்ற 7 பெரிய சூறா, சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அராப், சூரத்துல் அன்ஃபால், கிட்டத்தட்ட 8 ஜுஸ், 185 பக்கம். காய்ச்சல் ஓதி பாருங்க. அதனால 8 ஜுஸ் ரமலான்ல இல்ல, இது ரமலான் இல்லாத நாள்ல. நான் சும்மா குர்ஆன் எடுத்து பார்த்து 8 ஜுஸ் 185 பக்கம் இருக்கு. காய்ச்சலோட 7 சூறா. இதெல்லாம் 63 சூறா இருக்கு. 70 சூறா ஓதிட்டு வராங்க. 70ல இந்த 7 பெரிய சூறா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நான் என்னதை இபாதத் செய்றோம் சீரியஸா? சும்மா சரியா பார்த்து நாங்க காரி துப்பி போறோமா இல்லையா? என்ன zikr கடை, என்ன குர்ஆன் கடை, என்ன தொழுகை கடை, கால் வீங்கும் அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்குவாங்களா? எல்லாரும் தெரிந்தானே. குர்ஆன் எடுத்து பாருங்க, அருமை சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யர்ஜூன். சஹாபாக்கள் ராவிக்கு கொஞ்சம் தான் தூங்குவாங்க. அவங்க இரவு எப்படி இருந்துச்சு, சஹாபாக்கள் ராவி எப்படி இருந்துச்சு? குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில் எடுத்து பாருங்க, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் துலுதைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிபத்தும் மினல் லதீன மஅக். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களோட சஹாபாக்கள் நினைக்கிறீங்களே, உங்களுடைய இரவு வணக்கம் எப்படி தெரியுமா? அவங்களோட 3 நிலைமைக்கு இருந்துச்சு. நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுடைய இரவு வணக்கம் தஹஜ்ஜுத். ஒன்று இருந்துச்சு, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் துலுதைல் லைல். 3ல 2டா உதாரணத்துக்கு ராவு 6 ஹவர் வச்சுக்கோங்க. 6 ஹவர்ல 3 பிரிச்சா 2 கோணம், கிட்டத்தட்ட 3 ஹவர் தூக்குவாங்க. 6 ஹவர் சொல்லுவோம், 9 ஹவர் ராவு வச்சா 3 ஹவர் தூக்கம், 6 ஹவர் தஹஜ்ஜுத். இது ஒரு படித்தார். இல்லாட்டி வனிஸ்பாவு அறவாசி
அரவாசினா 4 hour தூக்கம், 4 hour தஹஜ்ஜுத். ஆக குறைஞ்சது சுல்சம் 3 உண்டு. 6 hour தூக்கம், 3 hour தஹஜ்ஜுத். எங்கட கியாமுல் லைலே 3 hour இல்ல ரமலான்ல. எங்கட கியாமுல் லைலே 3 hour இல்ல ரமலான்ல. இது சஹாபாக்கள வளமையான தஹஜ்ஜுத். ஆக குறைஞ்சது ராவுல 3 உண்டு. இந்த இபாதத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில் ஆரம்பத்திலே சொல்றான், குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன் தர்தீலா. இதைத்தான் சொல்றான். ஒட்ட அரவாசி சொல்லுங்க, இல்லாட்டி 3 சொல்லுங்க, இல்லாட்டி 3 2 சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஆக குறைஞ்சது அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இரவுல 3 நீங்க எனக்கு தரணும். ரமதான்ல எல்லேது பொதுவா லைஃப்ல அப்படிதான் இருக்கணும். வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற இபாதத். கவலையான செய்தியோடு சொல்லுவாங்க அவங்களுக்கு, இன்னைக்கு தஸ்பீஹ் எடுத்து சிக்ர் செய்ய வெட்கம் அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ் சொல்ல வெட்கம். மறக்கிறவர்களை டைம் இல்லாதவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வெட்கம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வெட்கம். அல்லாஹ் அக்பர் சொல்ல வெட்கம் மக்களுக்கு. ஹில்யத்துல் அவுலியா கிதாப் எடுத்து பாருங்க, இமாம் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சியர் அலாம் லவல் எடுத்து பாருங்க, இமாம் தஹபீல. ஏதோடா மஸ்ஜித் வல்ல எங்கட முன்னோர்களோட இபாதத் பத்தி ஒரு பாடத்தை நடத்துங்க. சியர் அலாம் லவல் வருது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கோடீஸ்வர சஹாபி. கிட்டத்தட்ட சில சஹாபாக்கள் இருந்த லைஃப்ல எந்த நாள் நோம்பு ஹராமான 5 நாளை தவிர 2 ஹஜ்ஜுகள் நாள், அய்யாமு தஷ்ரீக் 3 நாள், இதுல நோம்பு எடுக்கிறது ஹராம். இந்த 5 நாளை தவிர எந்த நாள் நோம்பு சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் உஸ்மான், உமர் இப்னு கத்தாப், அப்துல்லாஹ் இப்னு உமர், அபூ ஹுரைரா, அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும், இந்த சஹாபாக்கள் எல்லாம் 365 நாள் நோம்பு 5 நாள் தவிர. ஹில்யத்துல் அவுலியால வருது ஹஜ்ரத் ருஹைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வலமே ஒவ்வொரு நாள் ஒரு ரகத்த குர்ஆன் ஓதி முடிக்கிறது. الاجتهاد بالعباده ஒரு கிதாப் இருக்கு, ஹிஷாம் ஹுஜைர் அல்-ஹஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த கிதாப் எடுத்து பாருங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுனன் திர்மிதில சொல்றாங்க, உமைர் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபிஈ இருந்தார். ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. எத்தனை ரக்காத்? 1000 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. இன்னைக்கு நாங்க சுபஹ்ல இருந்து இஷா வரைக்கும் முன்பின் சுன்னத்தை சரியா தொழுதோமா? நீ நேரத்துல முன்பின் சுன்னத்தை சரியா தொழுதோமா? இத்த எங்கட ஹாலாத் மேலான அல்லாஹ்வின் நாடி. படிப்புக்கு குறை இல்ல, மாஷா அல்லாஹ். சம்பாதிச்சதே குறை இல்ல, டிகிரி முடிச்சாதே குறை இல்ல. இதெல்லாம் இருந்தே உலகத்துல பிரச்சனை இபாதத்துடைய ஓட்ட. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் வாயில 24 மணித்தியாலம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி. இந்த திக்ர் வராம இருக்காது. இது எவ்வளவு லேசி, எத்தனை ஜாதி லேசா தஸ்பீஹ் மெஷின் எல்லாம் வந்து, திக்ர் மெஷின் எல்லாம் வந்து. சவுதியில் ஒரு ஆலிம் மட்டும் சொன்னாரு, அவர் ஏர்போர்ட்ல ஒரு நாள் உட்கார்ந்து பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 5 hour உட்கார்ந்து, 5 hour. அவர் பக்கத்துல இன்னொரு முஸ்லீம் ஆளு இருந்தார். பின்ன ஆலிம் சிக்கர் செஞ்சு முடிச்சு 5 hour ஃப்ளைட் வர காட்டி சிக்கர் இல்லையே. டைமாய் ஃப்ளைட்டுக்கு போகல, பக்கத்துல இந்த முஸ்லீம்கிட்ட கேட்டா 5 hour ஏத்திக்கல சீதே, ஒரு சுபஹானல்லாஹ் சரி சொன்னீங்களா? ஒரு சுபஹானல்லாஹ் சரி சொல்லிங்க. அல்லாஹ்வோட தௌஃபீக் இருந்துச்சு. 5 hour சும்மா வார போறாங்க, பாத்துக்கோ நீங்கயாரு வாயால ஒரு சுபஹானல்லாஹ் இல்ல, ஒரு சுபஹானல்லாஹ் இல்ல. வேற அல்லாஹ்வின் அடியாரே, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி நீங்க சொன்னீங்கடா, புகாரி ஷரீஃப் ஹதீஸ், ஊரிசத்தஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்துல அல்லாஹ் ஒரு ஈச்சபாலத்தை மரத்தை நாட்டலாம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க. அந்த இபாதத்துக்கு ஒரு ட்ரெயினிங் தான் இந்த ரமலானுடைய மாதம் மேல நல்லா இருக்கு. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவி. இபாதத்துல என்ன புடிங்க, இந்த நேரம் zikr-ல தொழுகையில இபாதத்துல எல்லாம் போனதால இந்த பிரச்சனை மட்டும் இல்லை. இங்கெல்லாம் எப்படி தெரியும், கொழும்பு சைடு வரை இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு மக்கள் உருவாக்கிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு போறாங்க. அல்லாஹ்வோட உதவி, அல்லாஹ்வோட பரக்கத் ரஹ்மத் வரணும்டா. நாங்க எங்க சின்ன காலத்துல கட்டிக்கப்பா எத்தனை 1000 ஸலவாத், 1000 zikr எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த காட்சியை காண்றே கஷ்டமாக்கி மேலான அல்லாஹ்வின் அடியார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவி. அவங்கள கூப்பிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சொல்லி கொடுக்குறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது,
மன் ஸல்லா ஃபீ யௌமின் வ லைலத்தின் 12 ரக்அ புனியத் லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah. யார் இந்த 5 நேர தொழுகையுடைய கட்டாயம் தொழ வேண்டிய முன்பின் சுன்னத்து 12 ரக்காத் இருக்கு. இந்த 12 ரக்காத்தை யார் தொழுவாரோ அவருக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டுறான். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னா எங்களுக்கு எவ்வளவு ஆசை வருது. எங்களுக்கு ஐட்ட ஒரு மாதிரி தெரியாது. உலகத்துல ரூமை கட்ட முழு ஃபேமிலி வெளியூர்லயே இந்த ரூட்டை கட்டுறது சுவர்க்கத்துல ஒரு மாளிகை லேசா 12 ரக்காத். நான் என்ன தொழுகன்னு சொல்றேன். சுபஹட 3 ரக்காத், துஹர்ட 4, துஹர்ட 2, மக்ரிப 2, இஷாக்கு 2, 12 ரக்காத் கட்டாயம் தொழ வேண்டிய சுன்னத். இந்த 12 ரக்காத்தை யாரு தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுறான். நீங்க ஒரு வருஷத்துக்கு தொழுதா எத்தனை மாளிகை? இத கேட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அப்படியே கேளுங்க. மா தரக்துஹுன்ன முன்து சமிஅதுஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 12 ரக்காத்துடைய சிறப்பை நான் எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு இந்த 12 ரக்காத் மிஸ்ஸாவே இல்லை. மௌத் வரைக்கும் அவங்களுக்கு மிஸ்ஸாவே இந்த 12 ரக்காத். ஒரு பொக்குலாட்ட எவ்வளவு வேலை வெட்டி வரும், எவ்வளவு நிலைமைகள் வரும். அப்ப உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவட தம்பி அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத படிச்சு கொடுக்குறாங்க. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தீங்கப்பா 12 ரக்காத் தொழுத ஒரு மாளிகை கட்டி கிடைக்குமா என்று அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஏண்ட தாத்தா உம்மு ஹபீபா கிட்ட நான் இந்த ஹதீஸை கேட்ட நாளையில இருந்து எனக்கு இது வரைக்கும் அந்த 12 ரக்காத் மிஸ் ஆகல. அப்ப இந்த அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் அவரோட ஒரு மாணவர் நுஅமான் இப்னு சாலிம் என்ற ஒருத்தர் இந்த ஹதீஸை படிச்சு கொடுக்குறார். ஏண்ட தாத்தா உம்மு ஹபீபா சொன்னாங்க 12 ரக்காத் தொழுதா சுவர்க்கத்துல மாளிகை கிடைக்கும் என்று அன்பஸா நுஅமான் இப்னு சாலிமுக்கு படிச்சு கொடுக்குறார். நுஅமான் இப்னு சாலிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் அன்பஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட நாளில இருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த 12 ரக்காத் மிஸ் ஆவதே இல்லை. இப்ப நுஅமான் இப்னு சாலிம் என்றவர் அம்ர் இப்னு அவுஸ் என்றவருக்கு படிச்சு கொடுக்குறாரு. எனக்கு அன்பஸா ரத்தர் என் ஹஜ்ரத் இப்படி ஒரு ஹதீஸை படிச்சு தந்தேன்னு நுஅமான் இப்னு சாலிம் அம்ர் இப்னு அவுஸ்க்கு படிச்சு கொடுக்குறாரு. அம்ர் இப்னு அவுஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னோட ஹஜ்ரத் நுஅமான் இப்னு சாலிம்ட்ட இருந்து நான் கேட்ட நாளில இருந்து எனக்கு அந்த 12 ரக்காத் மிஸ் ஆகவே இல்லை. 4 பேரும் ஹதீஸ் அறிவிக்கிற 4 பேருக்கும் மௌத் வரைக்கும் இந்த 12 ரக்காத் மிஸ் ஆகுது. சும்மா யோசிப்பாரு. நான் இந்த ஒரு கிழமையிட முன்பின் சொல்ல தெரிஞ்சு பாப்பிச்சோம். ஒரு கிழமை எவ்வளவு ஒடசல், அதுல எவ்வளவு சோம்பேறித்தனம், என்ன அல்லாட சிந்தனை தொழுதும் எப்படி எங்களை தொழுகை இருந்துச்சு. எங்க பரக்கத்து வரும் மேலான அல்லாஹ்வின் நன்றியார்கள், எங்க நிம்மதி வரும்? இந்த ரமலானுடைய மாசத்துக்கு ஷஹருல் முபாரக் பரக்கத்து செய்யப்பட்ட மாசம் என்று பேர் வச்சதே அதிகமாக இபாதத் செய்யறது. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, தவையஃப்து அபா ஹுரைரா ஸபஅன். அபூ உஸ்மான் நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரியார் சொல்றாரு, நான் ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல ஒரு கிழமை விருந்தாளியா தங்கிட்டேன். இது எப்ப? நபி ஸல்லல்லாஹு மௌத்துக்கு பின்னால. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வரன் ஆயினதுக்கு வரும். பெரிய கோடீஸ்வரன், ஒரு ஏரியாவுக்கு கவர்னர். அந்த காலத்துல நான் என்ன செஞ்சேன், ஒரு கிழமை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல விருந்தாளியா தங்கிட்டேன். ரமலான் மாசத்துல அல்ல, வேற நாள் அல்ல. அபூ உஸ்மான் நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்ன ஆச்சரியம் சுப்ஹான். இந்த ஒரு கிழமையும் அபூ ஹுரைராவும் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட மனைவியும் அவனோட வீட்டுல வேலைக்காரரும் ராவ மூணா பிரிச்சு கொள்வாங்க. முதலாவது 2 ஹவர்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இபாதத் செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க, அழுவாங்க, துஆ கேட்பாங்க. கொண்டாட்டி வேலைக்காரன் தூங்குவாங்க. 2வது 2 ஹவர்ல கொண்டாட்டி எழுப்புவாங்க, அபூ ஹுரைரா தூங்குவாங்க. 3வது 2 ஹவர்ல வேலைக்காரன் எழுப்புவார். அடுத்த நாள் ரொட்டேஷன் மாறும். முதலாவது வேலைக்காரன், 2வது அபூ ஹுரைரா, 3வது மனைவி. ஒரு கிழமையா 3 பேரையும் பார்த்து ராவ 3ஆ பிரிச்சு சுப்ஹானல்லாஹ் மாறி மாறி இபாதத் செஞ்சாங்க. இந்த உங்களுக்கு பிரச்சனை வருமா, இந்த உங்களுக்கு கடன் வருமா, நோய் நம்பலம் வருமா, பலாய் முசீபத் வருமா, குடும்ப பிரச்சனை வருமா, இப்படி எக்கச்சக்கமான சஹாபாக்கள் சரித்திரம் இருக்கு. இந்த எல்லாம் வச்சுவல் வந்து எத்தனை வருஷம் சொல்லுங்க? எல்லாம் வச்சு எல்லாம் என்ற ஒரு 150-200 வருஷம் மிச்ச காலம் இல்லை. இந்த எல்லாத்துடைய வரலாறு 150-200 வருஷம். இந்த எல்லாம் வச்சு வாரத்துக்கு முன்னால் எங்கட முஸ்லிம்கள் யாருக்கும் தஹஜ்ஜுத் மிஸ் இல்லை.
இந்த கூட்டில் 5 பேர் இருந்தா 10 போன்ல எல்லாம் வைக்கிறேன். 5 பேருக்கும் 10 போன். ரோட்ல வரப்போல சொல்லுவாங்க, எத்தனை எல்லாம் சத்தம் கேட்க போடுவாரு. சத்துக்கு பயமும் வாரேன், என்னமா கத்துற சத்தம் எல்லாம் கேட்கும். ஆனா எத்தனை பேர் எழுப்புறேன்னு சொல்லுவாரு, எத்தனை பேர் எழுப்புறேன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த எல்லாம் வாரத்துக்கு போனால் எங்கட முஸ்லீம்கள் யாருக்கும் தஹஜ்ஜத் மிஸ் இல்ல, இரவு வணக்கம் மிஸ் ஆகல. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் கியாமுல் லைல் என்று, தராவி என்று, சதகா என்று, நோன்பு குடிக்க என்று இந்த பொடிய இபாதத்துக்கு வளர்க்கிறேன். எவ்வளவு பண்புறுச்சியான காட்சி. என்னால சுபக்கு வாரமே சோதனை பெரியார் அல்லாஹ்வின் நல்லடியார். இது ஷவ்வால் முறை குறையாட்டா இல்லையே. இது ரமதான் முடிஞ்சா குர்ஆன் இல்லையே சோதனை, ரமதான் முடிஞ்சா தொழுகை இல்லை, இரவு வணக்கம் இல்லையே, கியாமுல் லைல் இல்லை. இதனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாதுகாப்பும் பரக்கத்தும் பாகத்துக்கு வரை இபாதத் சோதனைகளை பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார். ஜிம்முக்கு போயிட்டு சுபஹானல்லாஹ் முடியமா இருக்கு, என்னதுதான் செய்யறாங்க. ஒரு 2 ரக்காத் தொழுது கொடிக்கு எவ்வளவு பாரமாயி. பஜார்ல காலையில் இருந்து மாலை வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், முஸ்லிம்கள் எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருக்கிறாங்க பெண்கள். ஆனா ஒரு மணித்தியால தொழுவது எவ்வளவு கஷ்டமாயிருக்கு, ஒரு 1/2 மணித்தியால குர்ஆன் ஓதுறது எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. சஹாபாக்களோட குர்ஆன் திலாவத் எடுத்து பாருங்க. அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபகாத் இப்னு சஅத்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட 40 வருஷம் எந்த நாளும் நோன்பு பிடிச்சாங்க. நோயாளியாயினா பிரயாணம் இருந்தாலே தவிர அடுத்தது ஹராமான ஹஜ்ஜினார் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், ஐயாமுத் தஷ்ரீக்ல ஓடினார். இதை தவிர 40 வருஷம் எந்த நாளும் நோன்பு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி, அலி ரலியல்லாஹு மகன் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுடைய அவங்களுக்கு வாப்பட பேர் தான் வச்ச அலி என்று. அவங்களுக்கு தான் ஸைனுல் ஆபிதீன் சொல்றேன். அவருக்கு ஸைனுல் ஆபிதீன் பேர் வந்ததே ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் தொழுற சுத்தி. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பல் மதுஹுடைய இமாம், ஒவ்வொரு நாளும் 300 ரக்காத் தொழுவாங்க. 300 ரக்காத். ஹதீஸ படிச்சு கொடுக்கிறது, எழுதுறது, ஏனைய காரியங்கள் ஈடுபடுறதோட 300 ரக்காத். அவனோட மகன் அப்துல்லா சொல்றாரு, எங்களோட வாப்பா வயசாளி ஆகினதுக்கு பிறகு தொலை கஷ்டம், அந்த 300 150 ஆக்கின. உடல் இல்ல 150 ஆக்கின. 150 முன்பின் சுன்னத் தொழுவது எவ்வளவு கஷ்டமாயிருக்கு, 2 ரக்காத் துஹா தொழுவது எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. முவத்தா மாலிக்ல வருகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 8 ரக்காத் துஹா தொழுவாங்க. 8 ரக்காத். ஒரு தேவன் சொன்னாங்க, லவ் நுஷ்ரலி அபவாய மா தரக்துஹுன்ன. நான் இந்த துஹா தொழுகிற நேரம் என் உம்மா பாப்பாவை அல்லாஹ் கபூர்ல இருந்து எழுப்பாட்டி அனுப்பினான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் உம்மாவை பாப்பாவையும் நான் துஹா தொழுகிற நேரம் அல்லாஹ் கபூர்ல இருந்து எழுப்பாட்டி அனுப்பினாலும் கூட 8 ரக்காத் துஹாவை விட மாட்டேன். தொழுதுட்டு தான் அவங்களை வெல்கம் பண்றது, பேசுறது, கவனிக்கிறது தொழுதுட்டு தான். என் உம்மாவை பாப்பாவையும் அல்லாஹ் கபூர்ல இருந்து எழுப்பாட்டினாலும் அவங்களை கண்டத்துக்கு பின்னாலேயும் நான் 8 ரக்காத் துஹாவை விட மாட்டேன். சிலவங்களுக்கு துஹான்னா என்னன்னே தெரியாது. திக்ரு தொழுக நம்பிக்கை ரமலான்ல வந்தாதான் ஆள்களே தெரியும். திக்ரு தொழுக நம்பிக்கை ரமலான்ல வந்தாதான் தெரியும் ஆள்களுக்கு. கியாமுல் லைல் என்றா ரமலான்ல தொழுகை மட்டும் இல்ல, அது வளமையா தொழ வேண்டியது. துஹா என்ற எவ்வளவு பொறுமையானது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இமாம்கள் சொல்றாங்க, யார் திக்ரு தொழலே அவருடைய சாட்சியை ஏற்றுக் கொள்ளாதீங்க. வெள்ளை நிற ஒட்டகம் கிடைக்கிறதோட சிறந்தது வித்ரு தொழுகைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பார்த்தா ஆக பொறுமதியான ஒட்டகம், வெள்ளை நிற ஒட்டகம், சிவப்பு நிற ஒட்டகம், ஆக பொறுமதியானது. 2 ரக்காத் துஹா தொழுது எவ்வளவு பொறுமதி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா மேல புடிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதி ஷரீஃப்ல வருது. இந்த துஆவை படிச்சு கொடுத்தமா, இந்த துஆவை படிச்சு கொடுத்தா புள்ளையில பறக்கி பாருங்க. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 10 வயசாக நம்மளுக்கு தொலை சொல்லுங்கப்பா. 10 வயசாக தொலைஞ்சு அடிச்சு தொலை வைங்க. இந்த மடவாளையில் எத்தனை ஃபேமிலி பிள்ளைகள் அடிச்சு தொலை வைக்கிற ஃபேமிலி சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கூல் இருக்கிற நாளொன்றுல 7 மணி நேரம் பள்ளி நிர்வாகத்தால் மடவாளையில சுத்தி ஸ்கூலுக்கு எத்தனை பிள்ளைகள் போச்சு, எத்தனை பிள்ளைகள் போகலன்னு பாருங்க. சத்தியமா போனீங்க தான் முடியும். எத்தனை 10 வயசான பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு போயிடுச்சு, எத்தனை பிள்ளைகள் போகலன்னு பாருங்க. சத்தியமா போகாத நீங்க தான் முடியும். போகாத நீங்க தான் முடியும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்
வருகிற உபை ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெண்மணி சொல்றாங்க, எங்கட சின்ன பிள்ளைகள் 3-4 வயசு பிள்ளைகளை நாம நோம்பு பிடிக்க வச்சு என்ன தெரியுமா செய்வோம்? நாம நோம்புக்கு முன்னாலேயே பஞ்சு வராத போனிக்க செய்யறோம். போனிக்க பொம்மை. சஹாபி பெண்கள் யோசிச்சு உம்மமார் பிள்ளைகளை பழக்கல. நாம நோம்புக்கு முன்னாலேயே பஞ்சு வராத போனிக்க செய்வோம். புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். உபை ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பெண்கள் சொல்றாங்க, நாம என்ன செய்வோம்? போனிக்கா செஞ்சு எப்ப பிள்ளைகளை நோம்பு பிடிக்க வைப்போம். பவன் நேரம் ஆக போகல பிள்ளைகள் சாப்பாடு கேட்டாலும் உம்மமாராகிய நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? அந்த போனிக்காவை கொண்டு போயிட்டு பிள்ளைகளோட விளையாடுவோம். எங்கட பிள்ளைகளுக்கு பசி மறக்கணும் என்று உம்மமாரு கொண்டு போயிட்டு அந்த போனிக்கா வச்சுக்கொண்டு பிள்ளைகளோட விளையாடுறேன். எங்க பிள்ளைகள் நோம்பு பிடிக்க வைக்கிறோம். போன ரமதான்ல ஒரு 25-26 வயசுக்கு எங்கட மகல்லா போயிருந்து கையை மடிச்சுட்டு வாரான். கையை மடிச்சுட்டு வாரான். அப்ப அவரோட கூட்டாளி இருக்கிற சொன்னாங்க, அதில் இவர் நோம்பு இல்லை. ஒரு 20-22 வயசு நோம்பு. ஏன் நோம்பு இல்லை? வெளிவருக்கு வெள்ளம் வருது, நடந்து போனாலே 5 நிமிஷம் தான் போகும். நான் ஏன் அப்ப நோம்பு இல்லை? உமா பிடிக்க வேணாம். ஏன் பிடிக்க வேணாம்? இன்டர்வியூ போறேன். இன்டர்வியூ மகான் வெள்ளம் வந்து தெய்வம் இன்டர்வியூ போறதுக்கு சும்மா நோம்பு பிடிக்க வேணாம். ஏன் நோம்பு பிடிக்க வேணாம்? நோம்பாளியாக வாய்நாட்டம் வருந்தானே இன்றைய கையிலாக்குவான். எங்கட உம்மமா சும்மா யோசிச்சு பாருங்க. எங்கட உம்மமா ஓல வேலையில காலம் வந்து சுப கணக்குறல பள்ளிக்கு, இஷாக்கு பள்ளி கணக்குறல, பள்ளி கடைனா டைம் வேஸ்ட். குர்ஆன குடிக்கொடுறல. இங்க உம்மா 3-4 வயசு பிள்ளைங்க உம்மா என்ன செய்யற? சஹாபாக்கள் காலத்துல நோம்பு முன்னே போனிக்கா செஞ்சு வைக்கிற பொம்மை. உள்ளே பவலைய பசி அளவுல போனிக்கா கொடுத்து உம்மா சேர்த்து விளையாடுற. உள்ளே பசிய தாகத்தை மறக்கடிக்க. இத்தகைய முன்னோர்கள வாழ்க்கையை அல்லாஹ் நல்லடியார்களே இபாதத்துக்கு பழக்கினாங்க. இன்னைக்கு எத்தனை ஃபேமிலில 10 வயசாய் பிள்ளைங்க அடிச்சு தொலை வைக்கிறவங்க எத்தனை ஃபேமிலி சொல்லுங்க. இன்னைக்கு கவலையான செய்தி நான் உங்களுக்கு சொல்லவா? இந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் வைத்து பாருங்க. நாங்க ப்ரோக்ராமுக்கு போறதா சொல்றோம். குர்ஆன பார்த்தோத தெரியாத எத்தனையோ மாணவ மாணவியர் இருக்கிறப்பா. குர்ஆன பார்த்தோத தெரியாது. குர்ஆன பார்த்தோத தெரியாது. நான் ஒரு வாலிபரோட சந்திச்சு குர்ஆன ஓதி 10 வருஷமா. குர்ஆன ஓதி 10 வருஷமா. அதனால எவ்வளவு பெரிய படித்த சமூகம் இன்னும் உலகத்தை நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரச்சனை முடிய இல்லை. ஒரு சுபஹானல்லாஹ் பொறுமதி எனக்கு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு குர்ஆன ஓதாம கழிச்சா அந்த நாளையில இறக்குற பலாய் முசீபத் அல்லாஹ் கண்ணுக்கு காட்டி நான் நெஞ்சு வெடிச்சு வைக்கும். ஹிஜ்ரத் அவுலியா கிதாப்ல வந்து ஒரு தாபியை சொல்றாங்க. அவரோட பேர் மறந்துருச்சு. என்னோட முழு வாழ்க்கையே செலவழிச்சு, முழு பணத்தை செலவழிச்சு, முழு உலகத்துக்கும் சுத்தி வந்து ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை தான் படிச்சுக்கிறீங்க. எப்படி? ஒரு ஆயத்தை தான் படிச்சுக்கிறீங்க. முழு வாழ்க்கையை செலவழிச்சு, முழு பணத்தை செலவழிச்சு, முழு உலகத்துக்கும் சுத்தி வந்து ஒரே ஒரு ஆயத்தை தான் படிச்சுக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை வீணில வாப்பா. உங்களோட வாழ்க்கை வீணில, உங்களோட பணம் வீணில் இல்லை. பைஹாக்கில வருது. அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தெரியாத தாசரை தொழாந்து இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கரா மட்டும் படிக்கிறதுக்கு, பாடம் ஆகிறதுக்கு, விளங்குறதுக்கு 12 வருஷம் செலவழிச்சாங்க. அவங்களோட மகன் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர், ஃபலம்மா அதம்மஹா நஹர ஜஸூரன். எங்க வாப்பா 12 வருஷத்துக்கு பின்னால சூரத்துல் பக்கராவை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சதுக்கு பின்னால சந்தோஷமா ஒரு ஒட்டகத்தை எடுத்து சாப்பாடு போட்டாங்க. அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ். 12 வருஷம் ஒரு சூறாவுங்க. ஸ்காலர்ஷிப் 2027 ஸ்காலர்ஷிப் ஸ்கூல்ல 2026 குர்ஆன் மதரசா லீவ் கேக்குறாங்க. என்னோட புள்ள ஒரு வருஷத்துக்கு வராதா? ஏன் 6 வருஷம் ஸ்காலர்ஷிப் இருக்கு. எங்கட ஹாலா எத்தனை பேருக்கு தஜ்வீதோட குர்ஆன் ஓதுறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வேற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு எழுத்து மிஸ் ஆகினாலும் அது மதுவாகிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து ஹா. இது நிறைய பேர் ஓதுற அல்ஹம்து ஓதுறீங்களா? என்ன அர்த்தம் வித்தியாசம்? அல்ஹம்துன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்து என்றால் அல்லாஹ் மௌத்தாக கூடியவன். ஹாக்கு ஹான்னு சொன்னா மௌத்தி.
وترى الارض خامدة ஆவத்தா மௌத்தாவுறது காஞ்சி போறது. இத்தனை பேர் இந்த பயப்படுவது. ரப்பிக்ஃபிர்லி இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தை உலமாக்கிட்ட கேளுங்க. அரபி சஹாபாக்கள் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் சுபஹ் வரைக்கும் இஸ்திக்ஃபார் நினைப்பாங்க. இஸ்திக்ஃபாருக்கு கிடைக்காத பரக்கத் இல்ல. குர்ஆன் சொல்லுது பஞ்சமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, கடனா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சொத்து செல்வம் தேவையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, புள்ளைய தேவையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, வியாபாரம் செய்வாங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் எப்படி செய்யணும்? ரப்பிக்ஃபிர்லி என்ன மன்னிச்சியா. ஆனா நான் நிறைய பேரை கேட்கிறேன், எப்படி ஒரு ரப்பிக்ஃபிர்லி என்ன குடியத்தோட போதச்சியா வித்தியாசம். எத்தனை பேருக்கு இந்த பயம் வருது கவலை வருதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பயம் வருது கவலை வருதுன்னு சொல்லுங்க. நான் ஓதுற துஆவை திருத்திக் கொள்ளணும், குர்ஆனை திருத்திக் கொள்ளணும், தொழுகையை திருத்திக் கொள்ளணும். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், அருமை சஹாபாக்கள் 20 நாள் அகத்னா இந்தஹு 20 யௌமன் வ லைலா 20 நாள் மஸ்ஜித்ல தங்கி இருந்து எப்படி தொழணும்னு சஹாபாக்கள் படிச்சாங்க. 20 நாள் செய்தீர்கள். நான் உலகத்துல முஸ்லிமா 30 40 50 வருஷமா வாழ்ற ஒரு நாளாவது ஒரு ஹஜ்ரத்தில வைத்து என்ன ருக்கு சரியா சுஜூத் சரியான்னு வாக்கிட்டேன். நான் என்ன உம்மா வாப்பா என்ன மாதிரி தொழுறோம் அவ்வளவுதான். 20 நாள் புகாரி ஷரீஃப் வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரில 10க்கும் மேற்பட்ட இடத்துல வருது. 20 நாள் நாம் நபி அலைஹிஸ்ஸலாத்துல தங்கி இருந்து தொழுகையை படிச்சோம். நாங்கெல்லாம் வீட்டுக்கு போற நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களை பார்த்து சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. 20 நாள் நான் எப்படி தொழுகிறத பார்த்தீங்களோ அப்படிதான் தொழுவோம். இபாதத்துனா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி லைஃப்ல சில ஷெட்யூல் வரைக்கும் 5 நேரம் தொழுகிறோம், கொஞ்சம் 5 நேரம் தொழுகிறோம், யாசின் ஓதுறோம், அவ்வளவுதான். நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சஹாபி பள்ளியில மஸ்ஜித்ல தொழுது வரது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அதுல் சலாம் சொல்லிட்டு வந்து உட்காரவான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி பைனக லா துஸல்லி, போங்க திரும்ப போய் தொழுதுட்டு வாங்க, நீங்க தொழுது கூடாது, உங்களை தொழுகை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த சஹாபி திரும்ப போய் தொழுதாரு வந்தார். யா ரசூலல்லாஹ் தொழுது முடிச்சு வந்து உட்காரவா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நீங்க தொழுகை கூடாது, இப்ப ரிட்டர்ன் போங்க, 2 டீம் 3 டீம் அனுப்பினாங்க, தொழுது போங்க. அதுக்கு வர அந்த சஹாபி சொன்னார், எனக்கு இதை விட தொழ தெரியாது யா ரசூலல்லாஹ். தொழுகையை படிச்சுட்டாங்க. நானும் சும்மா பார்த்தேன், எத்தனையோ வயசாக கேட்ட ருக்கு இல்ல சுஜூத் இல்ல. இதை சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? சோதனை தெரியாது அல்லாஹ்வின் நபியார். இப்ப சஹாபாக்கள் 20 நாள் தொழுகையை படிச்சது. இந்த சஹாபிய நபியசம் 3 முறை திருப்பி அனுப்பி போக நீங்க தொழுகை கூடாது. அபூதாவுத் ஷரீஃப்ல வருது, நசாயி ஷரீஃப்லயும் மக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சுபஹ் தொழுகிறாங்க. சுபஹ் இந்த சுபஹ்ல சூரத்து ரூம் ஓதுறாங்க. சூரத்து ரூம் கிட்டத்தட்ட 60 ஆயத்து வருது. அலிஃப் லாம் மீம் குலிபத் ரூம் ஃபி அத்னல் அர்தி வ மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பிضع سنين لله الامر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. இப்படி நபியசம் ஓதிட்டு போறாங்க. ஓதிட்டு போனா நபி அலைஹிஸ்ஸலாத்து அடுத்த ஆயத்து வருவது இல்லை. குர்ஆன் இறங்கினதே நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போல நபி அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து ஓதுவாங்க, பாடமாகி போறது. அல்லாஹ் ஆயத்துல லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. யா ரசூலல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்குள்ள நீங்க ஓத வேணாம், அதையே கேளுங்க. அவர் ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினத அவரோட உள்ளத்துல பாதுகாக்கிறது என்ன பொறுப்பு. அவர் நபி அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறதை கேட்பாங்க, சும்மா ஒட்டவா கல்பை நைட்டுடும். இப்படி அல்லாஹ் வாக்களிச்ச நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் சுபஹ் தொழுகையில சூரத்து ரூம் ஓதுறாங்க. அடுத்த ஆயத்து வருவது இல்லை. இதுக்கு ட்ரை பண்றாங்க வருவது இல்லை. ஸலாத்தை கொடுத்தாங்களா? எழுப்பி சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, ஏன் தெரியுமா எனக்கெல்லாம் குர்ஆன் மறந்துச்சு, ஏன் தெரியுமா எனக்கு அடுத்த ஆயத்து வரல. மா பாலு அக்வாமின் லா யுஹ்ஸினூன துஹூர், சுபஹ் தொழ வந்த யாரோ சரியா ஒழுவெடுத்து இல்லை, அவருக்கு இருக்கிற தரத்தில் என்ன நம்ம குர்ஆன் மறந்துச்சுன்னா மஹல்லா ஒருத்தரும் ஒழுவெடுக்க தெரியாததுக்கு மஹல்லா கிடைக்கிற பலா முசீபத், மஹல்லா கிடைக்கிற சோதனை. இந்த மனவரை எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் ஒழுவெடுக்க தெரியாம ஓத தெரியாம தொட தெரியாம நீங்களும் சோதனைகள் தெரியாது. எவ்வளவு இபாதத்துல மோசடி செய்கிறோம். சும்மா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு ஆணைக்கு இந்த காலில் பின்சை கைப்பட்டி இல்லை,
அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதர் வரல. அல்லாஹ் பாடம் படிச்சு கொடுத்தான் உம்மத்துக்கு. பாடம் படிச்சு கொடுத்தான். சஹீஹ் முஸ்லிம் அவர்களில் ஒருத்தர் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. தூரத்தை தண்ணீர் இறங்கியது கொஞ்சம் பேர் நேரத்தோட போய் ஒளிவெடுத்தாங்க. அதில் ஒருத்தர் கால் கழியப்பட்டில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை பார்த்து சொன்னாங்க, ஒளிவெடுக்க போகிற தண்ணி படாத காலுக்கு நாசம் உண்டாகும், நாசம் உண்டாகும் என்றாங்க. இபாதத் என்பது ஒவ்வொரு நாளும் போட்ட செலவு செஞ்சுக்க நினைச்சமா செஞ்சுட்டு போறதல்ல. வாழ்க்கையில சரியா செய்யறடி பாடதோடு நீக்கி ஓட்ட உடச விட்டா வராய் முஸ்லிம் நீக்கி அந்த இபாதத்துக்கு பலக்கிறையில ஆகப்பெரிய நோக்கம் இந்த ரமலானுடைய மாதம். தொழுங்க, இபாதத் செய்யுங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு தொழுகைக்கு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கனவுல கண்டார். நபிமார்களுக்கு கனவு வகிதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டான், யா ரசூலல்லாஹ் ஃபீமா யஃதஸிமுல் மலக்குல் அலா, மலக்குமார்கள் வானலோகத்தில் இருக்கிற மலக்குமார்கள் அடியார்களுடைய எந்த அமல் இபாதத்தை பத்தி ஆச்சரியமா பேசுறேன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கேட்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, தெரியாதா வணக்கமா பேசுறது எனக்கு தெரியாதான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கிட்ட நெருங்கி கொண்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நெருங்கினது என்ன முழு உலகம் கூடாத எனக்கு விளங்கிச்சு கனவுல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை கிட்ட போறதுதான் தாமதம். வானம் பூமி இருக்கிற எல்லா அறிவையும் அல்லாஹ் படிச்சாங்க. இப்ப கேட்டாங்க, இப்ப சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் அடியார்களோட இந்த அமலை பத்தி ஆச்சரியமா பேசுறது இப்ப தெரிந்தாங்க ரசூலுல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் கேளுங்க வேற அல்லாஹ்வின் அடியார் எங்க விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் கிட்ட சொல்லி காட்டுறாங்க, المكث في المساجد بعد الصلاة، المشي بالأقدام إلى الجماعات، إسباغ الوضوء على المكاره. يا الله இந்த மாதிரி மலக்குமார்கள் ஆச்சரியமா பேசுறாங்க. 5 நேர தொழுகைக்கு பின்னால ஸலாத்தை கொடுத்துட்டு எழும்பி ஓடாம தொழுத இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து zikr வர முடிச்சிட்டு போறது. 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறதுக்கு வாகனத்துல வராம நடந்து வாரது. உள்ளத்துக்கு பாரமான நேரத்திலே பரிபூர்ணமாக ஒருவெடுக்கிறது. ராவைக்கு படுக்க போற ஒருவெடுக்கிறது சுன்னத். புகாரி ஷரீஃப்ல வருது, சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தொழுகைக்கு ஒருவெடுக்கிறவன் தூங்க போற ஒருவெடுக்கிறது. சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, இந்த ஒருவெடுக்கிற தூங்குற நேரம் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் மலக்குமார்கள் துஆ செய்றாங்க. நீங்க ஒருவெடுக்கிற தூங்கி எழுப்பி முடிக்கிற நேரம் கேட்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்றான். ஆபீஸ்ல இது வந்து மேல் கழுவுறதுக்கு சோப்பு இருக்கிறாங்க, ஒருவருக்கு சோப்பு இருக்கிறாங்க. அப்படிதான் பொடி வாஷ் பண்ணுவாரு, பொடி பொடியை கழுவார், ஒருவருக்கு கஷ்டமாயி. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உள்ளத்துக்கு பாரமான நேரம் ஒருவெடுக்கிறது, 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஒரு தொழுகை இடத்துல உட்கார்ந்திருக்கிறது, இமாம் ஜமாத்துக்கு 5 நேர தொழுகைக்கு நடந்து வாங்க. அல்லாஹ் கேட்ட கேள்வி பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி. இத சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இத மூணும் செய்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, மன் ஃபஅல ذلك عاش بخير ما இத மூணும் யார் வாழ்க்கையில செய்வாரோ வாழ்ந்தா அல்லாஹ் அவருக்கு எல்லா நலவையும் கொடுப்பான். மௌத்தாகிற நேரம் நல்ல மௌத்த கொடுத்து மௌத்தாக்குவான். விஷயம் தொழுது சன்ன கொடுத்து ஓடுறது இல்ல, தொழுது சனா கொடுத்து ஓடுறத வேற அல்லாஹ்வின் அடியார்களே. இத மூணு யாரு செய்வாரோ வாழ்ந்தால் ஆஷபில் கைர், அல்லாஹ் எல்லா நலவையும் கொடுத்து வாழ வைப்பான். மௌத்தாகிற நேரம் நல்ல மௌத்த கொடுத்து மௌத்தாக்குவான். இதை விட வேற என்ன ஈஸியாக இபாதத் என்ற அல்லாஹ். எத்தனையோ சஹாபாக்கள் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிக்கிறாங்க, சஹாபாக்கள் தாபிஊன்கள் ஒரு ரக்காத்த முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறவங்க லா யுஸ்ஃபா அலது எண்ணிக்கை சொல்லல, அவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. ஒரு ரக்காத்த முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறது. இதனால இந்த ரமலானுடைய மாதத்தை இபாதத்துக்கு பழக்க கொடுங்க. இந்த ரமலானிலே தராவி இல்லை, இந்த ரமலானிலே திக்ர் இல்லை, இந்த ரமலானிலே கியாமுல் லைல் இல்லை, இந்த ரமலானிலே குர்ஆன் திலாவத் இல்லன்னு எங்கடா ஆலாத் என்ன மேலான அல்லாஹ்வின் அடியார். அபூதாவுத் ஷரீஃப்ல வந்து ஒரு சஹாபி நடந்து போறாரு, ஒத்தர சங்கிலியால கட்டி வச்சுக்கிட்டீங்க. இந்த சஹாபி கேட்கிற இவருக்கு என்ன பைத்தியம், புறப்புல இருந்து பைத்தியம் சோமா கேளுமா இடையில பைத்தியம் வேண்டாம் ட்ரை பண்ணி பாக்கி புறப்புல இருந்து பைத்தியம்.
ஒவ்வொரு நாள் அந்த சஹாபி காலையில மாலையில வந்து 3 முறை பாத்தியாவது போவார். 3ஆவது நாள் சோமாயிருச்சு, வைத்தியத்துக்கு சோமாயிருச்சு. புகாரி ஷரீஃப்ல திரும்ப சஹாபாவோட பயணம் போறாங்க. அந்த ஊரு தலைவருக்கு நோய், எங்கெங்கெல்லாம் போகணுமோ என்னென்ன வைத்தியரை சந்திக்கணுமோ எவ்வளவு செலவழிச்சு முடிச்சு. அந்த ஊர் தலைவரை கேள்விப்படுத்தி அரபியர் வந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட சும்மா கேட்டு பாப்போம், சரி வைத்தியம் இருந்தா ட்ரை பண்றதானே. அந்த தலைவர் ஆட்கள் வந்து முதல்ல யாரும் சரி வைத்தியம் நினைக்கிறான்னு கேட்டேன். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு எழுப்பினாங்க, நான் வைத்தியம் செய்வேன். அடுத்த சஹாபாக்கள் கேட்டா, உங்களுக்கு அப்பா வைத்தியத்தை நீங்க தானே ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்க்கிற சஹாபி, ஆடு மேய்க்கிறது அவருடைய தொழில். அவர் பாலைவனத்துக்கு அதிகமா ஆடு மேய்க்க போவாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க அந்த சஹாபிக்கு, அபூ சயீதே நீங்க பாலைவனத்துல போனா வாங்க சொல்லி, நீங்க சத்தமா வாங்க சொல்லி தொழிலுங்க, உங்களுக்கு பின்னால மலக்குமார்கள் ஜின்களும் சொல்லுவாங்க, எல்லாரோட நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதிகமா பாலைவனத்துக்கு ஆடு மேய்க்க போற சஹாபி அவர். சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுக்கு எப்படியாப்பா வைத்தியம் தெரியும்? அந்த சஹாபி பெருமையா சொல்லிட்டு போறான், எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். சுப்ஹானல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். அந்த ஊர் தலைவருக்கு போய் ஓதினாங்க. அந்த சஹாபி ஆள் எழுப்பிட்டாரு. சும்மா யோசிச்சு பாருங்களே, எத்தனையோ ஆடு கொடுத்தான் அந்த ஊர் தலைவர் அந்த சஹாபி. அந்த சஹாபி எடுத்து வந்தாங்க, பெரிய ஒரு கணக்கு ஆடு. நாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்க ஆடு சாப்பிட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான சாப்பாடாமா, எனக்கு ஒரு பங்கு தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஊர்ல நோய் நொடியும் பலாய் முசீபத் இபாதத் இல்லாம வைத்து சோதனை தெரியாத அல்லாஹ்வின் நபியா. ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிச்சு போறேன். புகாரி ஷரீஃப்ல முவத்தா மாலிக்ல வரக்கூடிய ஹதீஸ். அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஒரு பயணம் செய்துவாங்க. ஒரு யுத்தத்துக்கு இரவு நேரம் ஆகிடுச்சு. இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டே போறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரோ சொல்ல கொஞ்சம் தூங்குவோம், யாரோ சொல்ல டயர்டாயி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, தூங்கிடும் பாபா, சுபம் மிஸ் ஆயிடும், நீக்கிற டயர்டுக்கு தூக்கம் போயிடுது, அது நடப்போம். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல யாரோ சொல்லலாம், ஊர்ல நான் தானே வளமையா வாங்க சொல்லி எழுப்பாடுறேன், இங்கே நான் முடிச்சு அவளெல்லாம் எழுப்பாடுறேன், நீங்க எல்லாம் தூங்குங்க. அப்படி சொன்னதோட நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான சந்தோஷம், எல்லாரும் தூங்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அப்படியே உட்கார்ந்து சாஞ்சு ஓடிட்டாரு, இப்ப சுபவாமா இப்ப சுபவாமா இப்ப சுபவாமான்னு பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முவத்தா மாலிக்ல வருகிறது, ஒரு உம்மா புள்ளைய கால்ல போட்டு ஆட்டி ஆட்டி தூக்கம் வாங்குறத போல ஷைத்தான் பிலால் ரலியல்லாஹு தலையா தடாவி தடாவி தூக்கம் வாங்குறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அவளுக்கு தெரியும் சுபஹத்துல என்ன நடக்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு தூக்கம் வைத்து அப்படியே சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஒரு உம்மா புள்ளைய கால்ல போட்டு தூக்கம் வாங்குற போல பிலால் ரலியல்லாஹு தலையா தடாவி 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 தூக்கம் வாங்கினான். எழுதி பார்த்தா சூரியன் உதிச்சிருச்சு. சஹாபி சரியான கவலை, ஒவ்வொரு சஹாபியா எழுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தூக்கம். நபி அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டா சஹாபாக்கள் எழுப்பாட்டல. ஏன்னா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூக்கத்தை பதிவாரு, எழுப்பாட்டா குழப்பமாயி டிஸ்டர்ப் ஆகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தூக்கம். ஒவ்வொரு சஹாபியா எழுப்பி கவலை ஒருத்தர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாரு, எதிர அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. இந்த சத்தத்துக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் முடிச்சிட்டாங்க. நல்லா கேளுங்க ஹதீஸ். எழுப்பி சொன்னாங்க சஹாபாக்கள், அவசரப்படவா, இந்த இடத்துக்கு எல்லா சாமானும் வேற இடத்துக்கு கொண்டு போகும். எப்படி இந்த இடத்துக்கு ஒரு சாமானை இந்த இடத்துல வைக்கலாம், எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கொண்டு போகும். ஃபஇன்னஹு வாதிப் பிஹி ஷைத்தான். எப்படி ஃபஇன்னஹு வாதிப் பிஹி ஷைத்தான். எந்த இடத்துல சுபஹ் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஷைத்தான் நிற்கிறான். அந்த இடத்துல சாமான் கருதிக்க கூடாது, எல்லா இடத்துக்கு போகும். வீட்டுல கேட்டா உள்ள சூனியமா, உள்ள பேய் பிசாசியா, ஊடு மாறி மாறி வேண்டியதான் கொண்டு தருவாங்க. வைக்கிற சல்லில வரக்கத்து இல்லையா, வியாபாரத்தை வரக்கத்து இல்லையா, வீட்டுல மாஷால்லா போட் போடுறதுக்கு சரி வரல. அந்த பாலை வனத்தை கூட நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற சாமான்களை வேற எடுத்து கொண்டு போக சொன்னேன். எந்த இடத்துல சுபஹ் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான். சாமான்களே வைக்காதீங்க, சாமான்களே வைக்காதீங்க. கேட்டு ஊட்டிக்கிற 5 பேரும் வருஷம் முழுக்க சுபம் சொல்லாம தூங்க, அந்த வீட்டுல என்ன பறக்க சோதனை, என்ன பறக்க, எப்படி எல்லாரும் உதவி வருது, எப்படி அந்த குடும்பத்தை சந்தோஷம் வருது. இதுக்குத்தான் இந்த ரமலான் ஒரு பயிற்சி. பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்குரிய மாதம். அதனால தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இபாதத்துகள் செய்யுங்க. என்ன பாவங்கள் ரமலான்ல மன்னிக்கப்படுறதுக்குரிய ஆகப்பெரிய அடையாளம் 10 அடையாளங்கள் உலமாக்கள் சொல்றாங்க.
முக்கியமான அடையாளம் ரமலான்ல செஞ்ச இபாதத் ரமலான் முடிக்கும் என்ற வாழ்க்கையில இருந்தா சந்தேகம் இல்லை ரமலான் அவரோட பாவம் எல்லாம் மன்னிக்க முடியும். இது குர்ஆன்ல நல்லா சொல்ற விஷயம். ரமலான்ல முடிச்ச நோம்பு சுன்னத்தான் நோம்பு எவ்வளவு வெள்ளி திங்கள் வியாழன் முடிக்கணும், மாசம் போனால் ஐயாமல் பேர் நோம்பு வருவது, இப்படி பல நோம்புகளை ரமலான்ல இருக்கிற இபாதத் உங்களோட ரமலான் முடிஞ்ச உங்களோட வாழ்க்கையில இருந்தா சந்தோஷப்படுங்க. ரமலான் பாவம் எல்லாம் மன்னிக்க முடியும். ரமலான்ல தொழுத தஹஜ்ஜுத், ரமலான்ல செஞ்ச ஜிக்ர், ரமலான்ல பொய்ய விட்டேன் பாவம் விட்டேன், அப்படியே உங்களோட ரமலானுக்கு பின்னால இருந்தா உங்களோட பாவம் மன்னிக்க முடியும். இதனால இன்ஷா அல்லாஹ் மீதியுள்ள காலங்களை பிரயோசனமாக கழிச்சு அல்லாஹ் தொடர்பாடுறதுக்கு முயற்சியோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் இவங்க எல்லாரும் கபூல் செய்வானாக. உண்மையான முஸ்லிம்களா முஸ்லிம்களா வாழ வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. இரக்கமுள்ளவனே, கண்ணியமானவனே, கிருபையாளனே, அன்பாளனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நம்முடைய பலகீனமான அடியார்களுக்கு முன்னால கையெழுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். நல்ல பரக்கத்தான காலத்துல நேரத்துல இடத்துல இதுவும் அனைத்து முன்னால கையெழுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதிகமாக பாவங்கள் செய்வதற்கு யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ். பயங்கரமான விதுநாட்கள் பாவங்கள் நிறைஞ்ச காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாவங்களை Ya Allah, bila bersyukur Ya Allah, ஈமானோட வாழ்க்கை ஈமானோட மௌத்தாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். கடைசி முடிவுகளை நல்லதாக்கி யா அல்லாஹ். முடிவுகளை நல்லதாக்கி யா அல்லாஹ். கடைசி முடிவுகளை நல்லதாக்கி யா அல்லாஹ். பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். சீரியர்களை யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ சீரியருடைய கபர்களை பிரகாசமாக்கி யா அல்லாஹ். சொர்க்கத்தில் பூஜோரை ஆக்கி யா அல்லாஹ். சீரியர்களை யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ சீரியர்கள் ஆரோக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். வாழ்க்கையில வரக்கத்தை செஞ்சு யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, அன்பாளனே, அருளாளனே யா அல்லாஹ். பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். மக்களுக்கு முன்னான நல்லவர்கள் போல இருப்பதை போல யா அல்லாஹ். அடிமையை முன்னடைய கூடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். பயப்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். நம்முடைய தனிமைக்கு ஏற்ற மாதிரி யா அல்லாஹ் சக்கராத்து அமைவுகள் ஹதீஸ்ல வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். தனிமைகளை நல்லதாக்கி யா அல்லாஹ். இரவதை நல்லதாக்கி யா அல்லாஹ். ரகசியத்தை நல்லதாக்கி யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே யா அல்லாஹ். ரமலான்ல நல்ல இபாதத்துகள் செஞ்சு நாயனே யா அல்லாஹ். ஏனைய மாதங்களையும் யா அல்லாஹ் ரமலான்ல செஞ்ச இபாதத்துகளை பாதுகாத்து நல்ல வழியான அவனை சந்திக்கக்கூடிய தௌஃபீக் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறோமோ அவங்களை குணப்படுத்தி யா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ அந்த கடன்களை நிறைவேற்றி தந்து யா அல்லாஹ். அத்துணை பேருடைய ஹலாலான ஆனந்தங்களை நிறைவேற்றி தந்து யா அல்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை நல்ல கேட்டாங்களே யா அல்லாஹ். அத்துணை கைகளை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெடுதலிலிருந்து பாதுகாப்புகிறார்களோ அத்துணை கெடுதிகளிலிருந்து நம்ம அனைவரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ஏகத்தை யார் அறியார்கள் யா அல்லாஹ். சிறிய துஆவும் மாமரும் அல்லாஹ் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.